ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் சமீபத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த 8வது ஊதிய குழுவில் அரசு ஊழியர்களுக்கு பதவி வாரியாக எவ்வளவு ஊதிய உயர்வு கிடைக்கும் அப்படின்ற பற்றின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்டேட், யாருக்கு எவ்வளவு ஊதிய உயர்வு கிடைக்கும் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசினுடைய பல்வேறு துறைகளிலே பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு நீண்ட நாள எதிர்பார்ப்பாக இருந்த ஒரே விஷயம்னா 8வது ஊதியக்குழு எப்பொழுது அமைக்கப்படும் அப்படின்றதான். இந்த கேள்விக்கான விடை கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு அமைப்பதற்கான அந்த ஒப்புதலானது கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த 8வது ஊதியக்குழு அமைக்கிறதுக்கான தகவல் கிடைத்த உடனே அரசு ஊழியர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் எழுதிருக்கு. அதாவது எவ்வளவு பேசிக் பேல உயரம் அல்லது புதிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரியான பல்வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிலவுது. ஸோ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 1.86 இருக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வந்துட்டு நேற்று தினம் வெளியாயிருச்சு. நம்மளுடைய வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். அதாவது குறைந்தபட்சமாக ஒரு அடிப்படை ஊதியம்ன்றது 1.86 அப்படின்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பெருக்கும்பொழுது எவ்வளவு உயரம் அப்படின்றத ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுடைய நேற்றைய வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தற்பொழுது ஒவ்வொரு லெவல் வாரியாக, அது நிலை வாரியாக இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எவ்வளவு பேசிக் பேல டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்ற பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஒரு கடைநிலை ஊழியர் தொடங்கி இந்த ஊதியக்குழுவினுடைய ஊதிய உயர்வு பொறுத்த வரைக்கும் கடைநிலை ஊழியர் சொல்லக்கூடிய குரூப் டி எம்ப்ளாயில் தொடங்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்குமே வந்துட்டு பேசிக்கில் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ஒரு குரூப் டி எம்ப்ளாயில் தொடங்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்குமான எவ்வளவு ஊதிய உயர்வு இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கால்குலேஷன் வெளியாக இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா வந்துட்டு அதுக்கான ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ். அதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே பேசிக் பேல இருக்கக்கூடிய ஒரு ஊதிய உயர்வு தான் தவிர பிற அலவன்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது பேசிக் பேக்கு தகுந்த மாதிரி அலவன்சஸ், அப்புறம் ஹச்ஆர்ஏ, மெடிக்கல் அலவன்சஸ், சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ், இதெல்லாமே வந்துட்டு வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் ஒரு பேசிக்கில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முதல்ல நிலை 1 இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கு 7வது ஊதிய கமிஷனை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச ஊதியம் 18,000 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தற்பொழுது 21,300 உயர வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 3,300 அப்படின்றது பேசிக்கில் மட்டும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்து நிலை 2 இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 19,900 23,880 உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்து நிலை 3 இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு 21,700 26,040 உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்கிறதா செய்தியில் வெளியாக இருக்குது. அண்ட் அதனைத் தொடர்ந்து நிலை 4 இருக்கக்கூடிய ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் 25,500 30,600 கிட்டத்தட்ட ஒரு 5,000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நிலை 5 பொறுத்த வரைக்கும் 29,200 35,000 வரைக்கும் உயர்த்தப்படலாம். கிட்டத்தட்ட ஒரு 5,500 மேலே உயர்த்தப்படலாம்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் அதே போல் லெவல் 6 9 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 35,400 தொடங்கி 63,720 வரைக்குமான அந்த பேசிக்கில் உயர்த்தப்படலாம், டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நிலை 10 12 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு 56,100 தொடங்கி 94,560 வரைக்கும் அந்த பேசிக் பே உயர்த்தப்படலாம். அதாவது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது, பழைய பேசிக்கை விட புது பேசிக் வந்து இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே போல் நிலை 13 மற்றும் 14 இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு 1,23,100 தொடங்கி 1,73,000 வரைக்குமான அந்த பேசிக் பேல வேரியேஷன் இருக்கலாம். அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய கேட்டகரி லெவல் 15 to 18 வரைக்கும் கூடிய அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கான இதை பொறுத்த வரைக்கும் 1,82,200 வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் வரைக்குமான அந்த பேசிக் பேனை உயர்த்தப்படலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஊதிய உயர்வுன்றது பேசிக் பே மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது தவிர்த்து அப்புறம் டிஏ, அப்புறம் பிற அலவன்ஸ், அதுக்கப்புறம் மற்ற அலவன்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது அதற்கான சம்பளம்ன்றது இன்னும் அதிகமாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம சொன்ன தகவல் எல்லாமே வந்துட்டு ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இல்லை, ஆனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஒரு கிரேடு சைஸாக இவ்வளோ உயரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இது எல்லாமே வந்துட்டு பழைய பே கமிஷனில் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்றத வச்சு ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்காங்களே தவிர இது அஃபீஷியலான ஒரு நியூஸ் கிடையாது, சரிங்களா? ஸோ இதுதான் தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் இருங்க. வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.